இப்ப வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வார்ல நிறைய பேர் ஒவ்வொரு ஒப்பீனியன் இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நரேந்திர மோடி மேல ஒரு எதிர்மறை கருத்துக்கள் தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்காவே இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த 2, 3 நாட்களாவே நரேந்திர மோடி மட்டும் இந்த நிலையில இல்லைன்னா இரு நேரத்துக்கு எதுவுமே பண்ணிருக்க முடியாது. வேற யாரும் இந்த இடத்துல இருந்து பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு தமிழர்களும் பேசுறாங்க. இவ்வளவு நாள் எதிர்மறையா பேசுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போனா நரேந்திர மோடி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய முறை நம்ம வந்து அவங்களுக்கு பாவம் உயிர் சேதம் இருக்கக்கூடாதுன்னு அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. அவங்க தான் எல்லை தாண்டி வந்து நம்மள சும்மா ஏதாவது இது மாரி ராணுவ வீரர்களை கொல்றது, உரியில கொல்றது, புல்வாமா, இப்ப இதுல பகல்காமு இதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா நம்ம தான் வந்து நிறைய இறந்துகிட்டு இருக்கோம். ராணுவத்தை அங்கே நிறைய நிப்பாட்டியும் அவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. இது மாரி நம்ம எவ்வளவு நாள் தான் நம்ம விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? அவங்களும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த தீவிரவாதத்தை வச்சுதான் அவங்க அந்த நாடே ஓடுத ஒழிஞ்சு, நேற்று பாத்தீங்கன்னா டிவியில இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இறந்து போன ஒரு தீவிரவாதிக்கு அவங்க கொடியை போத்தி ராணுவமும் அங்க உள்ள போலீஸும் மரியாதை செலுத்துறாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. மற்ற கண்ட்ரிலாம் இதுமாரிலாம் இறந்து போனப்ப இது மாதிரிலாம் பண்ணல. வெள்ளை துணி தான் வச்சு போத்துனாங்க. இவங்களுக்கு வந்து இதே மாரி அதாவது ஒரு அரசியல்வாதி இறந்து போனா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை பண்றாங்க. அப்படின்னு பார்க்க போனா அந்த நாடு வந்து தீவிரவாதிகள் கையில தான் இருக்குது ஒழிஞ்சு இராணுவத்து கையிலயோ அதிபர் கையிலயோ இல்லை. இவங்க வந்து மறைமுகமா அந்த கண்ட்ரியை வந்து இவங்க தான் வந்து பிளே பண்றாங்க. அதனால இது மாரி பண்றது தப்பே கிடையாது. ஆனா அது பாவமா தான் இருக்கு. இறந்து போறது வந்து பாத்தீங்கன்னா பாவமா தான் இருக்கு. என்னை பொறுத்தவரைன்னா பொதுமக்களை இது பண்ணாம தீவிரவாதிகளை சுத்தமா வேற இருக்கணும். அதை செஞ்சாங்கன்னா உண்மையிலே நல்ல முடிவு. இது பண்ணாதான் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்மளும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். தீவிரவாதத்தை வச்சு எவ்வளவு நாளைக்கு தான் அவங்க பண்ண முடியும்? அவங்க எல்லாம் பண்றது எல்லாமே அமெரிக்கன்ஸும் ஐரோப்பிய நாடுகள் தான் காசு கொடுத்து இவங்களை வளர்த்து விட்டது. இவங்களுக்கு என்ன பெரிய இவங்கள்ட்ட என்ன மேனுபேக்சரிங் ஒண்ணுமே கிடையாது. இவங்க எல்லாம் ஃபாரின் ஃபண்டை வச்சு அவங்க நாட்டுல உள்ள ஒரு மந்திரியே பேசியிருக்காரு, இதே மாரி ஐரோப் கண்ட்ரி வந்து காசு கொடுத்து தான் நாங்க வந்து தீவிரவாதத்தை வளர்த்தாங்கன்னு. இப்ப எல்லாத்தையுமே கட் பண்ணவர் வந்து மோடி தான். இந்த ஃபண்டு வர்றது எல்லாத்தையுமே கட் பண்ணது மோடி தான். இப்போ வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க பெரிய லெவலில் பண்ண முடியாத சின்ன சின்ன பிரச்சனைகளை இது மாரி, அதுவும் ஒரு சுற்றுலா பயணியை போய் கொன்னது வந்து மிக மிக தப்புங்க, பாவங்க. அவங்க என்ன பண்ணாங்க? நீங்க அடிச்சீங்கன்னா நீங்க மிலிட்ரி அடிக்கணும். அதை விட்டுட்டு அவங்க அடிக்கிறது கையாளத்தனம். பாவம், அவங்க வந்துட்டு போறவங்களை போய் பண்ணா இது எவ்வளவு பாவம். இது செஞ்சது தப்பே கிடையாது. உண்மையிலே ஒரு நல்ல ஆண்மகன் மோடி. அது உண்மையிலே வந்து நான் பெருமையா சொல்றேன். ஐ எம் ப்ரௌடு.